காகிதத்தில் சாகத்தான் பிறந்திருக்கிறேன். இப்போது இதே இடத்திலே என் உயிரை விட்டு விடுகிறேன். இறைவா, ஆண்டவா. என்னை பார்த்து பயப்படவில்லை தங்க. காரணம் இருக்கிறது. அண்ணன் தாசி என்றும் வேசி என்றும் சொல்லி அடித்து நாட்டை விட்டு துரத்தி விட்டானே. இப்பொழுது அதற்காக தான் வந்திருக்கிறேன். மனமாறி வந்திருக்கிறேன். என் தங்கை யார் என்ப உண்மையை தெரிந்து வந்திருக்கிறேன். தங்க, நீ உத்தமி, நீ நல்லவள். உங்களுக்கு என்னதான் நடந்தது? ஏன்னா எப்படி இருக்கீங்க தங்க? அந்த நயவஞ்சையை செய்த சூழ்ச்சியால் என்னையும் நாட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டாரம்மா. உடன் பிறந்த அண்ணன் தாய் தந்த இருந்தல் செய்தியை கேட்கிறேன். தங்க, என் தலையில் எது உங்களுக்கு தெரியக்கூடாது என்று நான் நினைத்தேனும் அது தெரிந்து விட்டது. என்ன இந்த பாவி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது என்று தானே இந்த பாவிக்கு நடந்த அத்தனை கொடுமையும் தங்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைத்திருந்தேன். என்ன உங்களை இப்படி பார்த்ததுக்காக பாவி உயிர் வாழ வேண்டும்.
காலந்தான் கதியானதே, வாழ்க்கை காலந்தான் விதியானதே. கனவெல்லாம் பறிப்போனதே, கருகிய பொருள் வருமா, காலந்தான் இனி வருமா. வாழ்க்கை இப்படி ஆகும் என்று பார்த்ததே இல்லை. உன்னை வளர்த்து நல்லதொரு மனவானாய் பார்த்து மனமுறை வாழ்க்கை வேண்டும் என்று மனதால் நினைத்தேன் அம்மா. உன்னுடைய அண்ணனே உன்னை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த சந்திரமதிக்கு நேர்ந்த தொந்தரவு உனக்கு ஏற்பட்டு விட்டதம்மா. நீங்க என்னை அடித்ததை அப்போதே நான் மறந்து விட்டேன் அண்ணா. இனி நம்ம இருவரும் எப்படி வாழ போகிறோம் என்றே தெரியவில்லை அண்ணா. எந்த பொன் வண்ணமே
கலங்காதிரு எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே போராட்டமா எங்கில் தேரோட்டமா நான் சொல்லவா மனதான் தாகுமா எந்தன் பொன்வண்ணமே தங்க நம்ம வாழ்வதற்கு ஏதாவது வழி பார்க்க வேண்டும் அண்ணா. தங்க நல்லவர்கள் நிச்சயம் நாட்டிலே வாழ்வார்கள் என்று சான்றோர் சொல்லியிருக்கிறார்கள். அதோ பார்த்தாயாம், ஏதோ ஒரு கொடி பறக்கிறது. கொடி பிறந்தால் அது நாடாகத்தான் இருக்கும். அந்த நாட்டிற்கு சென்றால் நமக்கு உழைப்பதற்கு ஏதாவது வழி கிடைக்கும். செல்வோம்.